Now get ready to be inspired by a student as they perform a secret of seed drama and give us message through their acting. ஒரு விதையின் ரகசியத்தை பற்றி தெரிவிக்க வருகிறார்கள் நமது கேசன் மாணவர்கள். நான் வழியில் இருக்கிறேன். இது என் வாழ்நாளின் கடைசி நாட்களாக இருக்கலாம். நான் கவலையாக இருக்கிறேன். நாட்டிற்கு சேவை செய்ய எனக்கு பின் என் இடத்தை யார் ஏற்பார்கள்? இப்படி பேசாதீர்கள் அரசே. நீங்கள் நீண்ட காலம் வாழ நாங்கள் அனைவரும் பிரார்த்திக்கிறோம். சந்தேகமே இல்லை. என் ராஜ்யத்தை வழிநடத்த நான் ஒருவரை கண்டுபிடிக்க வேண்டும். என் ராஜ்யத்தை வழிநடத்த சரியான நபரை நான் எப்படி கண்டுபிடிப்பது? நீங்கள் ஏன் ஒரு போட்டியை நடத்தக்கூடாது அரசே? ஏன் கூடாது? ஒப்பிட்டு பார்த்து தேர்வு செய்யுங்கள் அரசே. ஆனால் அது என்ன வகையான போட்டியாக இருக்கும் அரசே? எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். எனக்கு பிறகு யாரெல்லாம் அரசனாக விரும்புகிறார்களோ என் ராஜ்யத்தில் உள்ள அந்த அனைத்து இளைஞர்களுக்கும் தகவல் தெரிவிக்க ஒரு ஆளை அனுப்புங்கள். அவர்கள் நாளை மாலை போட்டிக்காக அரண்மனைக்கு வர வேண்டும். நான் ராஜாவின் பிரதிநிதி. நான் அவர் சார்பாக பேசுகிறேன். அடுத்த அரசனாக விரும்பும் அனைத்து இளைஞர்களுக்கும் நாளை மாலை போட்டியாக அரண்மனைக்கு அழைக்கப்படுகிறார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், நான் ராஜாவின் பிரதிநிதி. நான் அவர் சார்பாக பேசுகிறேன். அடுத்த அரசனாக விரும்பும் அனைத்து இளைஞர்களுக்கும் நாளை மாலை போட்டியாக அரண்மனைக்கு அழைக்கப்படுகிறார்கள். நான் ஆளுநரின் மகன். நான் போட்டியில் வென்ற அடுத்த அரசனாவேன். இல்லை, நான் மந்திரியின் மகன். நானும் அடுத்த அரசனாவேன். ஓ, நான் ஏழை சிறன். என்னால் அரசனாக முடியாது. அப்பா, அடுத்த அரசரை தேர்ந்தெடுப்பதற்காக நாளை அரண்மனையில் ஒரு போட்டி நடக்கிறது. அப்பா, எனக்கு அங்கு செல்ல மிகவும் ஆசை. ஆனால் என்னால் அந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியாது. ஏன் உன்னால் போட்டியில் கலந்து கொள்ள முடியாது மகனே? பணக்கார குடும்பங்களைச் சேர்ந்த சிறுவர்கள் அங்கு வருகிறார்கள். கண்டிப்பாக அவர்களில் யாராவது ஒருவர் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். என் மகனே, நீ புத்திசாலி, தைரியசாலி, கடின உழைப்பாளி மற்றும் நேர்மையானவன். நீயும் போட்டியில் வெல்லலாம். நீ நாளை அரண்மனைக்கு செல்ல வேண்டும். சரி, நீங்கள் சொல்வது எப்போதும் சரியாகத்தான் இருக்கும். அப்பா, நான் கண்டிப்பாக நாளை அரண்மனைக்கு செல்வேன். எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் எல்லாரும் ஏன் வந்தீர்கள்? நானே அடுத்த அரசனாவேன். நான் இங்கே இருக்கும் போது வேற யாரும் அரசனாக முடியாது. இல்லை இல்லை, நான் இந்த ராஜ்யத்தின் மிகப்பெரிய பணக்கார மகன். நானே போட்டி வந்த அரசனாவேன். அரசர் வருகிறார், அரசர் வருகிறார். நீங்கள் அனைவரும் என் ராஜ்யத்தின் எதிர்காலம். உங்களுக்கு சில பூக்களின் விதைகள் கொடுக்கப்படும். நீங்கள் விதைகளை எடுத்துக்கொண்டு போய் அவற்றை ஒரு தொட்டியில் விதைத்து நன்றாக பராமரிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 2 மாதங்களுக்கு பிறகு நீங்கள் உங்கள் செடியுடன் வர வேண்டும். மிகவும் அழகான செடியை கொண்டு வரும் நபர் எனக்கு பிறகு அரசனாவான். ஒரு மாதத்திற்கு பிறகு நமது செடி அப்பா கிட்டத்தட்ட 1 மாதம் கடந்து விட்டது. நான் தினமும் விதைகளுக்கு தண்ணீர் ஊற்றி தொட்டியை சூரிய ஒளியில் சரியாக வைக்கிறேன். ஆனாலும் என் விதைகள் முளைக்கவில்லை. கவலைப்படாத என் மகனே, முடிவு எதுவாக இருந்தாலும் நீ கண்டிப்பாக அடுத்த மாதம் அரண்மனைக்கு செல்ல வேண்டும். எனக்கு கடவுளின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. இப்போது எனக்கு கவலை இல்லை. இரண்டு மாதங்களுக்கு பிறகு அப்பா, இப்போது 2 மாதங்கள் கடந்துவிட்டன. நாளை போட்டி இறுதி நாள். ஆனால் என் விதைகள் முளைக்கவில்லை. நான் எப்படி அங்கு போவேன்? முடிவு எதுவாக இருந்தாலும் ராஜா கேட்டுக்கொண்டபடி நீ போய் அந்த தொட்டியை காட்ட வேண்டும். நான் இந்த காலி தொட்டி அரண்மனைக்கு எடுத்து செல்லவா? ஆம்
என் மகனே, ராஜா சொன்னபடியே நீ அனைத்தையும் செய்திருக்கிறாய். செடி வளராததற்கு நீ பொறுப்பல்ல. நீ நாளை அரண்மனைக்கு செல்ல வேண்டும். அரசர் வருகிறார், அரசர் வருகிறார். உங்களிடம் அழகான பூக்கள் உள்ளன. அற்புதம், ஆச்சரியம். 2 மாதங்களுக்குள் இது இவ்வளவு வளர்ந்து விட்டது. ஒரு காலி தொட்டியா? என்ன இது? என்ன மகனே? இந்த காலி தொட்டியை கொண்டு வர நான் வெட்கப்பட்டேன். என்னால் முடிந்த அனைத்தையும் நான் செய்தேன். ஆனால் என் விதைகள் முளைக்கவில்லை. பிறகு ஏன் நீ வந்தாய்? என் அப்பா என்ன செல்ல சொன்னதான் நான் இங்கு வந்திருக்கிறேன். மேலும் என்னால் அவர் பேச்சை மீற முடியாது. என் மக்களே, எனக்கு பிறகு யார் அரசனாக இருப்பார் என்பதை நான் அறிவிக்க விரும்புகிறேன். இந்த காலி தொட்டியை வைத்திருக்கும் சிறுவன் தான் எனக்கு பிறகு அரசனாவான். அரசே, உங்களை அடுத்து நான் எப்படி அரசனாக முடியும்? என் மந்திரியனுக்கு சொல்வார். சிறுவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விதைகள் அனைத்தையும் வேக வைக்கப்பட்ட விதைகள். மேலும் வேக வைக்கப்பட்ட விதைகள் முளைக்காது. ஆனால் நீங்கள் எல்லோரும் பூக்கள் செடிகளுடன் தொட்டிகளை வாங்கி வந்தீர்கள். இந்த குழந்தையை தவிர நீங்கள் எல்லாம் விதைகளை மாற்றிவிட்டீர்கள். நீங்கள் உங்கள் அரசரை ஏமாற்ற முயன்றீர்கள். இந்த சிறுவன் மட்டுமே நேர்மையானவன் மற்றும் அரசனாக தகுதியான நபர். வா என் மகனை, வந்து இந்த அரியணையில் அமரு. ஒரு விஷயம் எப்படி உள்ளதோ அதை அப்படியே சொல்வது உண்மையாகும். இதற்கு மாறாக சொல்வது பொய் என்று அழைக்கப்படுகிறது. பொய் சொல்வதும் ஏமாற்றுவதும் மிக மோசமான செயலாகும். பொய் சொல்வதிலும் ஏமாற்றுவதிலும் இம்மை மற்றும் மறுமை ஆகிய 2லும் நஷ்டம் உள்ளன. பொய் மற்றும் ஏமாற்றுதல் இது மனிதனை நிலைகுலைய செய்கிறது. மேலும் அவன் மீதுள்ள மக்களின் நம்பிக்கை அழிந்து விடுகிறது. பொய் சொல்வது எவ்வளவு மோசமான விஷயம் என்றால் இது வானவர்களுக்கும் கூட துன்பத்தை அளிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எப்போது ஒரு மனிதன் பொய் சொல்கிறானோ ஏமாற்றுகிறானோ அப்போது வானவர்கள் அவனது பொய்யின் துர்நாற்றத்தின் காரணமாக ஒரு மைல் தூரம் விலகி செல்கிறார்கள். 1937ஆம் ஆண்டு நிகழ்ந்த சம்பவம். பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் 1937இல் இந்தியாவில் முதன்முறையாக பொது தேர்தல்கள் நடத்தப்பட்டு பல மாநிலங்களில் ஓர் ஆட்சி அமைக்கப்பட்டது. அப்போது நம் தேசத்தின் மிக உன்னத தலைவரான மகாத்மா காந்தி அவர்கள் புதிதாக பதவியேற்ற ஆட்சியாளர்களிடம் ஒரு மகத்தான அறிவுரை வழங்கினார். அவர் கூறினார், நீங்கள் அனைவரும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரை போல ஆட்சி செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன். இதன் மூலம் வரலாற்றின் நீதிக்கும் நேர்மைக்கும் சமத்துவத்துக்கும் இலக்கணமாக திகழ்ந்த ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் அமைத்த சிறந்த ஆட்சியின் பண்புகளை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இவர்களின் ஆட்சியில் நிலைநாட்டப்பட்ட உண்மையும் நீதியையும் மக்களின் நலனும் தான் ஒரு சிறந்த நிர்வாகத்தின் உண்மையான அளவுகோலாகும். பெரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம் சொந்த வாழ்க்கையின் மன்னர்கள் ஆகும். வாழ்க்கையில் வெற்றி பெறவும் நம் குடும்பத்தை வெற்றிகரமாக நிர்வகிக்கவும் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். உண்மையை உறக்க சொன்ன இந்த நாடகத்தை ஏற்று நடத்திய திரு ஜபலுல்லா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன்.